1975 காமராஜர் மறைந்தபோது இந்த காரை டிவிஎஸ் நிறுவனத்திடம் திருப்பி கொடுத்தனர். அதை அவர்கள் திரும்பி வாங்கிக் கொண்டார்களா? இல்லை, அந்த நிறுவனத்தார் காரை திரும்பி வாங்கவில்லை. அதை ஏற்க மறுத்த அந்த நிறுவனத்தினர் காமராஜர் குடும்பத்தினரிடமே இருக்கட்டும் என்று கருதி காரை விருதுநகரில் உள்ள காமராஜர் வீட்டுக்கு கொண்டு சென்றனர். அதை காமராஜரின் தங்கை நாகம்மாளிடம் ஒப்படைத்தனர். அதை அவர் தனது உறவினரான காப்பித்தூள் வியாபாரம் செய்து வந்த சுந்தரம் என்பவரிடம் கொடுத்து விட்டனர். இதை கேள்விப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் தன் கவிதையில் கோபத்துடன் எழுதினார்: கார்முகில் வண்ணன் கண்ணபிரான் ஏறிய தேரில் காப்பித்தூள் கடைக்காரரா. இந்த வரிகள் மக்கள் மனதை உலுக்கியது. விமர்சனங்கள் எழுந்தன. கார் ஒரு சாதாரண வியாபாரியின் கையில் செல்வது காமராஜரின் தன்மையும் மரியாதையும் மீறுவது என பலர் விமர்சனம் செய்தனர். ஒருமுறை சுந்தரம் இந்த காரில் தன் குடும்பத்தினரை ஏற்றிக்கொண்டு கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றார். காமராஜர் பயன்படுத்திய காரில் மற்றொருவர் சுற்றுலா